ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மினி மீ. பலாக்காய் வச்சு ஒரு பிரியாணி பண்ணிடலாமா? ஈஸியாக குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், பட் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோ. பலாக்காயை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா, பலாக்காயை முத்தினதாக வாங்கிட்டேன், கொஞ்சம் பிஞ்சாக வாங்கியிருக்கணும். நீங்கள் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த பட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு, நான் 3 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். கீரி போட்டு ரெண்டையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லியும் புதினாவும் பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா நான் வதக்கி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இது கூட நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பலாக்காயை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அரிசி போட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றி மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கணுன்னா ரொம்ப சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். நல்லா சாப்பாடும் எனக்கு நல்லா உதிரியாக வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, சிக்கன் பிரியாணி செஞ்சியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம